மேடையில் பேசுவது என்பது என் தாயின் வரத்தினாலும் என் தந்தையின் அருளாலும் இறை அருளாலும் குரு அருளாலும் எனக்கு வாய்த்தது. நான் என் பணி இருக்கிறதே அது என் ஜென்ம தாபம். நான் ஆசிரியை. அந்த குறள் நமக்கு இப்படி சொல்லுகிறது. பெரியவர்களே, நீங்கள் இந்த குறளை வாங்கி வைத்துக் கொண்டு போங்கள். ஓதி என்றால் வாசித்து, உணர்ந்து வாசித்ததை பொருள் புரிந்து, ஓதி உணர்ந்து பிறருக்கு உரைத்து. நீ எதையெல்லாம் வாசித்தாயோ அதை உணர்ந்து அடுத்தவர்களுக்கும் அதை சொல்லிக் கொடுத்து. என்ன வார்த்தை பாருங்க, நடுங்கிறோம், காலில் இருந்து நிலம் ஒழிவிடும். ஓதி உணர்ந்து பிறருக்கு உரைத்து தான் அடங்கா பேதையில் பேதையர் இல். நீ படிச்ச, உணர்ந்துட்ட, என்ன